ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ராகி புட்டு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது கூடவே நம்ம சேர்த்து கலக்கும் போது வேக வைக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்க தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியை இந்த மாதிரி தெளித்து தெளித்து பெசரிக்கோங்க. மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியை கையில் தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு நம்ம ராகி மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ இந்த தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா நம்ம புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அரிசி மாவுக்கு மாவு பெசரி எடுக்கிறத விட இதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் புட்டு மாவு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இது நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை ஊற விட்டுறலாம். 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக இருக்கும். இதை நம்ம அப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இது இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம ரிவேர்ஸ் மோடில் ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக உங்கள் மிக்சர் ஜார் அரைக்காதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ரிவேர்ஸ் மோடில் பல்ஸில் 2 பல்ஸ் விட்டிங்கனாலே போதும். அந்த பெரிய பெரிய உருண்டையில் நல்லா உங்களுக்கு உடஞ்சி நல்லா உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் முன்னவே புட்டை நம்ம மாவை பெசரி எடுக்கும் போதே கூட நீங்கள் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டனால கடைசியாக சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த புட்டு மாவை வேக வைக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா முறுக்கு உரல் எடுத்திருக்கீங்க. இதில் தான் நான் இன்னைக்கு சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ இதில் உள்ள கொஞ்சமாக நெய் தடவி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கேழ்வரகு மாவை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம புட்டு குழல்ல செய்வாங்க இல்லையா, அது மாதிரியே இதில் வருதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு போட்டுட்டு மறுபடியும் தேங்காய் துருவல், மறுபடியும் மேலே மாவு, அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி டம்ளர்லையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட உரல் இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். மீதம் இருக்க இந்த மாவை நம்ம துணியில் போட்டு எப்பவும் நம்ம அவிச்சு எடுக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியில் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இதை மூடி வேக வச்சு எடுக்க போகிறோம். துணி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா மாவெல்லாம் உங்களுக்கு துணியிலேயே நல்லா ஒட்டிக்கும். அதனால ஈரம் இல்லாத துணியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க. உள்ள ஒரு இடியாப்ப பிளேட்டை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கு உரலில் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சிடலாம். இதுலேயே நம்ம அந்த துணியுமே இது கூடவே சேர்த்து வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் நீராவி எதுவும் அதில் வடியாமல் இருக்கும். இப்போ அந்த துணியையும் நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த புட்டு நம்மளுக்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம புட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்ட வரணும். இல்லை வரன்னு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த இடியாப்ப உரலில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி பின்னாடி இருக்க மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த மிஷினவே வச்சு லைட்டாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டு அழகாக வெளியில் வரும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக வந்துடும். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம துணியில் வேக வச்சதையும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம உடச்சி விட்டுறலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே
ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுடலாம். புட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இதை உடச்சி விட்டுடலாம். இந்த சூட்டோடு உடச்சி விட்டுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பம்னா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா சூட்டோடு சேர்த்து கலந்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராகி மாவு புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.